எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் 21 நாள் ஜெபத்தின் 14வது நாள், இன்று 15வது நாள். இப்படி அதிகமான வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒவ்வொரு தேவ மனுஷர்களை குறித்தும் தேவ வார்த்தையை பரலோக தொடர்பில் பரிசுத்தவான்களின் அனுபவம் என்ற தலைப்பில் ஏராளமான வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு கடைசியா உங்களுக்கு சொன்னது ஈசாக்கை பற்றி நாம் தியானித்தோம். ஒரே நபரை குறித்து அநேக காரியங்கள், அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல காரியம், அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட பிளவினமான காரியங்கள், இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோடு தொடர்புள்ள அந்த விஷயம் 10 நிமிஷம் தானே பேசுகிறோம். அதனால ஆலயத்தில் விரிவாக அதிகமாய் சொன்னாலும், இந்த ஃபோன் மூலமா கொடுக்கப்படுகிற இந்த மீடியா மூலமா நீங்க கேட்கிற இந்த வார்த்தை சுருக்கமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் கவனிக்க, கேட்க, அதை உள்ளத்தில் வைத்துக்கொள்ள, பிறருக்கு சொல்ல, ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து இந்த நாளில் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். யாக்கோபு என்றால் பின்பற்றுதல் அல்லது ஏமாற்றுகிறவன் அப்படின்னு அர்த்தம். யாக்கோபு என்றால் இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்ல முடியாது. பைபிள் படிக்கும்போது தெரியும். அதில் முக்கியமா என்னென்ன இருந்தது என்பதை குறித்து அவன் வாழ்க்கையில் 28ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். அப்போ முதல் காரியம் என்ன? இவருடைய வாழ்க்கையில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம் யாக்கோபுக்கு காணப்பட்டது. வேதத்தில் அதிக வார்த்தைகள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாள் வாழணுமா, நீடித்த நாளோடு இருக்கணுமா, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலும் 10 கற்பனைகளில் சொல்லப்பட்ட வார்த்தை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலும் நீங்கள் படிக்க முடியும். எனவே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் தேவை. கீழ்ப்படிந்தால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. யாக்கோபு வாழ்க்கையில் தான் விரும்புகிறபடி வழிகளை தேடிக்கொள்ளாமல் போகாமல் பெற்றோர் சொன்னபடியே அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து போன ஒரு அனுபவம். அப்படி கீழ்ப்படிந்து போனதினால் என்னென்ன நடந்ததுங்கிற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சொல்லப்படுகிற முக்கிய குறிப்பு என்ன? உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அது மிகவும் நல்லது. வேதம் அதை முக்கியப்படுத்தி குறிப்பிடுகிறது. இரண்டாவது, யாக்கோபு தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. 28ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 18 வரைக்கும் 15 வரைக்கும் தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். இப்போ பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். போகும்போது பிரயாணத்தில் தடைகள், பொழுது போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிறதை போல வாகன வசதிகள் அன்றைக்கு இல்லை. நடந்துதான் போறாரு. அப்படி போகிற நிலையில் பொழுது போன உடனே எங்க போகிறதுன்னு தெரியல, வீடு இல்லை, பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு போற வழியிலேயே ஒரு இடத்துல
போயிட்டு பொழுது போன போது அங்க ஒரு படுக்கிறாரு, தங்குகிறார். தலையின் கீழே ஒரு கல்லை வச்சுக்கிட்டு படுத்து நித்திரை செய்தார். அப்போ ஒரு சொப்பனத்தை கண்டார். இதை குறித்து நாம பார்க்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த சொப்பனத்தை அவர் கண்டு அதிலே காணப்பட்ட விஷயம் என்ன? ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. தேவனுடைய தொடர்பு பாருங்கள். தேவன் தந்த தொடர்பை உருவாக்க கிரியை செய்கிற விதம் பாருங்கள். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவ சத்தம். அந்த தேவ சத்தத்தின் விளக்கம் எவ்வளவு அழகாக, எவ்வளவு விரிவாக, எதிர்காலம் இப்பவே ஒரு தனி மரம் போல தனிமையாக பெற்றோரை விட்டு ஒரு தனிமையான நிலையில் போகிற இடம் தெரியாம அவர் இதுவரைக்கும் முன்ன பண்ண போய் பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் பயம் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டோடைய நோக்கம் ஒரு மனுஷனை உயர்த்தணும், ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னா தேவன் நடத்துகிற பாதை. குடும்பத்தை விட்டு பிரிக்கிறார், வனாந்தர வழி போல கொண்டு போகிறார், தனிமையாய் படுக்க வைக்கிறார். அங்கே ஒரு சம்பவத்தை காண்கிறார் யாக்கோபு. அவர் சத்தத்தை கேட்கிறார். அந்த சத்தத்தின் அடிவில் அது மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக, உற்சாகமூட்டும் வார்த்தையாக காணப்படுகிறது. மூன்றாவது ஒரு விஷயம், 28ஆம் அதிகாரம் 19 முதல் 16 முதல் 19 வரைக்கும் பார்க்கும்போது, இப்படி தேவ சத்தத்தை கேட்ட பிறகு அவர் சொப்பனத்தை கண்டு விழிக்கிறார். விழிப்பு, ஒரு தெளிவு வருது, தூக்க மயக்கம் தெளியுது. உடனே ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன தெரியுமா? நினைவு கூறுகிறார். இரவில் தூக்கத்திலே நித்திரையாய் இருந்தபோது அவருக்கு பேசப்பட்ட வார்த்தையும் கேட்ட காரியங்களும் இப்பொழுது அவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். நினைவு கூறும் செயல். இப்படி நினைவு கூறும்போது என்ன செய்கிறார் பாருங்கள். மறக்கல, ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார், மெய்யாகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார். உடனே அவருக்கு பயம் வந்துச்சு. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்க்கும்போது, அவர் வார்த்தைகளை கேட்கும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கும்போது ஒரு பயம் கண்டிப்பாக வரும். பயம் வர வேண்டும். யாக்கோபுக்கு அந்த பயம் வந்தது. வந்த பிறகு அவர் ஒரு அறிக்கை இடுகிறார். அவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய வீடு, இது வானத்துக்கு வாசல், பரலோகத்துக்கு போறதுக்கு வழி. உடனே அவர் எழுந்து தலையின் கீழே வச்சிருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தார். இது பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்பு அந்த ஊருக்கு வேறு ஒரு பெயர் இருந்தது. அப்போ நினைவு கூறுகிறார். காதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். சொப்பனத்திலே கண்களால் காட்சியை காண்கிறார். இப்பொழுது வாயினாலே அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்டு அவர் செயல்படுகிற விதங்களை கூட இதிலே பார்க்கிறோம். எனவே அதோடு முடியாதபடிக்கு இன்னும் கூடுதலாக 20 22 வசனம் வரைக்கும் பாருங்கள். அதன் பிறகு ஒரு அறிக்கை, இன்னும் தெளிவான நல்ல அறிக்கை செய்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் போறேன், நீங்க வார்த்தைகளை கொடுத்தீங்க, என்னை பாதுகாத்து, எனக்கு சாப்பாடு கொடுத்து, எனக்கு வஸ்திரம் கொடுத்து,
என்ன சமாதானத்தோட திரும்பவும் என் தகப்பன் வீட்டுக்கு, இன்னும் தகப்பன் வீட்டை விட்டு இப்பதான் விட்டாரு, அவருடைய பொருத்தனை பாருங்க. என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப என்னை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தான் என் தேவன். இந்த கல், நான் நெட்டின கல் ஆண்டுடைய வீடு. எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் உமக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு டீலிங் பாருங்க, எவ்வளவு அனுபவம் பாருங்க. பிரியமானவர்கள், இந்த வசனத்தை மேலோட்டமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இதை நாம உங்க கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. இதில் அநேக கருத்துக்கள் இருக்கிறது, பின்பற்ற வேண்டிய சத்தியங்கள் இருக்கிறது, அறிக்கை பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு வழிகாட்டியான ஆலோசனைகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் கேட்டு நீங்களும் தடுமாறாமல் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழும்போது உங்களை ஆசீர்வதிக்காம விடமாட்டார், அற்புதமாய் நடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.